வணக்கம். செங்கொடி பச்சை கொடியாக மாறுது. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் கிலாஃபத்து ஆட்சியாக மாறுது. இந்த விவரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி குட்டிக்கோன்னு வரலாறை தெரிஞ்சுக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தொடங்கப்பட்டது 1925. கேரளாவில் 1936 ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வெளிப்படையாக செயல்பட ஆரம்பிக்கிறது 1940. கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்கத்திலிருந்தே காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டாங்க. அதாவது பொது எதிரியான ஆங்கிலேயர்களை, ஏகாதிபத்திய எதிரிகளை விரட்ட லோக்கல் எதிரியான காங்கிரஸோட கூட்டாகவே பயணித்தார்கள். பிரதான எதிரியை முதல்ல விரட்டுவோம், அப்புறம் லோக்கல் எதிரியை விரட்டுவோம். இது அவர்களுடைய செயல்தந்திரம் என்று சொல்வார்கள். அதாவது ஜமீன்தார்களும் பிராமணர்களுமாக நிரம்பி வழிந்த காங்கிரஸ் கட்சியோட லோக்கல் எதிரியோடு சேர்ந்து செயல்பட்டாங்க. இவர்களுடைய வழிகாட்டியான லெனின், ருஷ்யாவின் தலைவர் லெனின், அவரும் காங்கிரஸோடு கூட்டு வச்சுக்கிறது சரிதான், பொது எதிரியான ஏகாதிபத்தியத்தை விரட்ட உள்ளூர் எதிரிகளோடு சேர்ந்துக்கிறது சரிதான் அப்படின்னு அவரும் வழிகட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கியதும் பிராமணர்கள் தான். இதுவரையிலும் அதில் பெரும்பாலும் இருக்கிறது பிராமணர்கள் தான் அல்லது உயர் சாதியினர் தான். இப்போ தேசிய அளவிலான பொதுச் செயலாளராக இருப்பது டி. ராஜா. அவர் ஒரு ஒடுக்கப்பட்டோர் சமூகத்தை சேர்ந்தவர். ராய், டாங்கே, முகர்ஜி, குப்தா, பாசு, நம்பூதிரி, மேனன், நாயர் இதெல்லாம் சாதி பெயர்கள் தான். இதில் வேடிக்கை என்னென்னா, பொது உடைமை கட்சியாளர்கள் தொழிலாளர்களுக்கான கட்சியை கொண்டவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் இவர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் உள்ள இந்த சாதி பெயர்களை இழக்க விரும்பலை. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைவர்கள்லாம் முக்கியம் இல்லை, பொலிட் பியூரோ பொதுக்குழு தான் எல்லாத்துக்கும் அதிகாரம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி நடக்கலைங்கிறது வேறு விஷயம். நானும் தலைவர்களை பற்றி இங்கே ஒன்றும் சொல்ல வரல. 1925 தொடங்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி 1964 ரெண்டாக உடையுது. சிபிஐ இடது, சிபிஎம் வலது. பொதுவாக முதலாளித்துவ கட்சியை வலதுசாரிகள்னும் தொழிலாளர்களுடைய கட்சியை இடதுசாரிகள் என்றும் சொல்லுவாங்க. இப்போ இடதுக்குள்ளேயே வலது இடது. இந்த பிரிவுக்கு முன்னாடியும் பல குழுக்களாக கம்யூனிஸ்ட் கட்சி பிரிஞ்சிருக்கு, அதுக்கு பின்னாடியும் பல குழுக்களாக பிரிஞ்சிருக்கு. நாங்கள் தான் ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி வர்க்க சர்வாதத்தை நாங்கள் தான் ஒழுங்காக நடத்த போகிறோம்னு சொல்லிக்கிட்டு பிரிஞ்சு போனவங்க நிறையா, அப்படி காணாமல் போனவங்களும் நிறையா. இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் வலதுசாரிகள் தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. 25-30 ஆண்டுகளாக ஆயுத பூஜை கொண்டாடி பார்த்தாச்சு. 6-7 ஆண்டாக தீபாவளியும் கொண்டாடலான்னு சொல்லியாச்சு. ஆனால் எதுவும் எடுபடலை. அதனால் இன்னும் தொழிலாளர்களுக்கான கட்சி என்று சொல்லிக்கிட்டு இருந்தால் கழுத தேஞ்சி கட்டன்பானது மட்டும் இல்லாமல் காணாமலே போயிடுவோம்னு பாட்டாளி வர்க்க சர்வாதிகார ஆட்சி, தொழிலாளர்கள் ஆட்சிலாம் இல்லை, இனி கிலாஃபத்தான் எங்கள் ஆட்சின்னு சிக்னல் காட்டியிருக்கு. பாட்டாளி வர்க்க சர்வாதிகார ஆட்சின்னு அவர்கள் எந்த இடத்துலையும் வாயை திறந்து சொன்னதே இல்லைங்கிறது தனிக்கதை. பொருத்தமான இடத்துல தான் இந்த சிக்னலை காட்டியிருக்காங்க. மாப்பிளா கலவரத்தில் சில பகுதிகளை இஸ்லாமியர்கள் கைப்பற்றி கொண்டதும் கிலாஃபத் ஆட்சியை நிறுவிட்டோன்னு, அலி முசல்லியாரை காலிஃபாவை ஆக்கிவிட்டு கிலாஃபத் ஆட்சியை நிறுவிட்டோம், மக்காவுடைய புனித ஆட்சியை நிறுவிட்டோன்னு சொன்னாங்க. அதே மண்ணில், அதே கேரள மண்ணில் நாங்களும் பொது உடைமை கட்சியை மூட்டை கட்டி வச்சுட்டு கிலாஃபத் ஆட்சிக்கு மாறப்போகிறோம்னு சிக்னல் காட்டியிருக்காங்க. அந்த மண்ணிலேயே சிக்னல் காட்டியிருப்பது பொருத்தமானது தானே. இந்த வீடியோவை பாருங்கள். செங்கொடி பச்சை கொடி ஆகிடுச்சு, சேலை பார்டர் சிவப்பு நிறம் பச்சை நிறமாகிடுச்சு. ஆனால் சின்னம் கதிரறிவாள் சின்னம் மாறலையேங்கிறீங்களா? அப்பாலக்கா நாங்கள் கதிரறிவாள் சின்னத்துக்கு மேலே ஒரு சின்ன பிறையை போட்டுருவோம்ல. நன்றி.